அந்த சூட்கேஸை மிகவும் மெதுவாக திறந்தாள். 2 சல்வாருக்கு இடையில் வைத்திருந்த அந்த புகைப்படத்தை வெளியே எடுத்தாள். சில மணித்துளிகள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அடர்த்தியாக இருந்த அந்த புருவங்களை பார்த்தபடி இருந்தாள். மென் புன்னகை அவளை இழுத்தது. என் உயிரே நீதான்னு வாழ்ந்தேன். என்ன செய்ய, என் நேரம் தப்பான ஒருத்தன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். வாழ்க்கையில் ரீவைண்ட் பட்டன் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கூடவே அப்படியே வாழ்ந்திருப்பேன். தப்பு தான். 5 வருஷம் லவ்வை விட்டு கொடுத்தது தப்பு தான். என் காதலை தொலைச்சிட்டேன். டெய்லி ஒன்று நினச்சா அழுகிறேன். எனக்கு நீ திரும்ப கிடப்பியா? என்ன செய்கிற என்று கணவர் அழைத்தார் மதுவை. வேகமாக புகைப்படத்தை ஒளித்து வைத்தாள். எனக்கு தெரியாமல் என்ன செய்கிற? எதுவும் பண்ணல. நான் உன்னை நம்ப மாட்டேன். அவள் மறைத்து வைத்த புகைப்படத்தை வெளியே எடுத்தான். அவன் கோபத்தோடு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? கட்டின புருஷன் கல் மாதிரி முன்னாடி நிற்கிறேன், இப்படி பண்ணுற? ஆமாம், அப்படித்தான். என்ன சாப்பாடுன்னு சொல்லு என்று கேட்டார் கணவர். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது. அப்போ எப்பவும் போல் நானே சுடணுமா? ஆமாம். அப்போ உனக்கு? எனக்கும் சேர்த்து 2 சுட்டு வைங்க. 5 வருஷம் லவ் போச்சுன்னு டெய்லி அழுகிறியடி. லவ் பண்ண அந்த இளிச்சவாயனை கல்யாணம் பண்ண போய் தான் டெய்லி உனக்கும் தோசை சுட்டு தரேன். ஆமாம், உண்மையிலேயே என் காதல் சக்ஸஸ்ஃபுல் தான் என்று அவள் சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தனர். ஐ லவ் யூ பேபி என்று நேரிலே அவன் முகத்தை பார்த்து சொன்னாள் மது. நன்றி.